வணக்கம். இயற்கையை நம்ம உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது, வரப்போது அப்படிங்கிறத கொஞ்சம் அவேரா இருந்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். நம்ப வாழ்ற வீட்டுக்கிட்ட ஏரியால பார்த்தீங்கன்னா ரொம்ப அ ஒரு நார்மல்ஸுக்கு மீறி நெறைய பேர்ட் டெத்ஸ பார்த்தேன். பேர்ட்னா நம்ப இப்போ சிட்டில வாழ்றதுனால பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த கோழிகள்லாம் பார்க்க முடியாதுல்ல. நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய பறவைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட ஆக்கிரமிச்சுட்டு இருக்க அந்த புறாக்கள் அண்ட் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா சமமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த காகங்கள் தான். காகங்கள் ஒரு 2 செத்து கிடக்கிறத ஒரே நாள்ல நான் பார்த்தேன். ஒண்ணு அந்த எலக்ட்ரிசிட்டில அடிபட்டு சாகும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒண்ணு செத்து கிடக்கும்ல. இத நம்ம எப்பயாவது ஒரு வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு சைட் தான். பட் ஒரே நாள்லயே தொடர்ந்து அப்படியே பக்கத்திலேயே ஒரு 2 காகங்கள் செத்து கிடந்தத பார்த்தோன, இது என்னடா வியர்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த காக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்க்யூ பண்றது அப்படிங்கிறதையும் நெறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி செத்து கிடந்தது அப்படிங்கிறத பார்த்து கடந்து போயிட்டேன். அதற்கப்புறம் ஒரு நியூஸ் நம்மளுக்கு கண்ல படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல் ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில, தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கு அப்படின்னாலும், சென்னையில ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸு. இதனால உடனே பறவை காய்ச்சல் அப்படின்னு வந்தோனே நம்மளுக்கு வரக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பவுல்ட்ரி. இந்த கோழி பண்ணையிலலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான பாதிப்புலாம் ஏற்படும். நாமக்கல்ல ஏன்னா அங்க அதிகமா பார்த்தீங்கன்னா, முட்டை வியாபாரம் உண்டான பண்ணைலாம் நடந்துட்டு இருக்கனால, அங்க பார்த்தீங்கன்னா, உடனே அதிகாரிகள்லாம் போய் ஆய்வு பண்றது. அங்க பார்த்தீங்கன்னா, இது பரவாம இருக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைலாம் எடுக்கிறது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே பறவை காய்ச்சல் அப்படின்னு வந்தா, மக்களுக்கு மத்தியில உடனே எல்லாருக்குமே சொல்றது, "ஏய் சிக்கன் சாப்பிடாதீங்கப்பா. கொஞ்ச நாள் முட்டை சாப்பிடாதீங்கப்பா. கோழிகிட்ட இருந்து தள்ளி இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலோட்டமான சில தகவல சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி இந்த பறவை காய்ச்சல்ல இன்னொரு விஷயம் இந்த செய்தியின் மூலியமா நான் படிச்சு அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா நெறைய செய்தித்தாள்லயும் வந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது படிச்சு பார்க்குறப்போ. ஆனா அந்த 2 காக்கா இறந்து கிடந்தது அப்படின்னு நான் பார்த்தேன் இல்லையா? 1500 காக்கால 2 காக்கா தான் என் கண்ல பட்டிருக்கு. குறிப்பா சென்னையில பார்த்தீங்கன்னா, அடையார், திருவான்மியூர், அப்புறம் மயிலாப்பூர் இந்த மாரி நெறைய இடங்கள்ல நெறைய இந்த மாரி காக்காய் இறந்து கிடக்கிறத நெறைய பேர் பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா பறவை காய்ச்சல் அப்படிங்கிறதும் ஸ்ப்ரெட் ஆவுது. ஸோ இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இருக்கான்னா, ஆப்வியஸ்லி சம்மந்தம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பறவை காய்ச்சல் அப்படின்னு எடுத்தோனே, உடனே எல்லாருமே கோழிய தான் மனசுல எடுத்துப்பாங்க. பட் இந்த காக்கா அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஒரு ஸ்பீஷீஸ் ஆச்சே. அது பார்த்தீங்கன்னா இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து தவிர்த்து தள்ளி இருக்குமே, எப்படி இறந்தது அப்படிங்கிற மாரி கேள்வி இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம படிக்கிறப்போ தெரிஞ்சது. கோழிக்கு இது அஃபெக்ட் ஆவறதோட அதிகமா பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க நம்மளோட காக்காய் நண்பர்களுக்கு தான் அதாவது HYN1 ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி, ஃபர்ஸ்ட்டு அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா, சில ஸ்பீஷீஸ் தான். கண்டிப்பா கோழியும் இதில இருக்கு. இதில வலசை வரக்கூடிய பறவைகள் இருக்குல்ல, மைக்ரேட் பண்ணி வேற ஒரு நாடுகள்லேருந்து இங்க வரக்கூடிய பறவை. அதுங்கள டக்குன்னு அடிக்குமா? இவங்க எல்லாரோட ஃப்ரண்ட் லைன்ல நின்னு இந்த வைரஸ பார்த்தீங்கன்னா, பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்காய்கள் தான். இந்த காக்காய்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க நம்மள மாரினா பெரும்பான்மையான மனிதர்கள் மாரி பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு 2மே சாப்பிடக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம நெறைய கழிவுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள சாப்பிடுவாங்க. நம்ம சோறு வைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம போடுற அந்த வேஸ்ட்ல நெறைய விஷயங்கள கிளீன் பண்றது, ஒரு ஸ்கேவெஞ்சிங் பண்றதுலயும் ஒரு பெரிய பங்காற்றுறதுனால ஃப்ரண்ட் லைன்ல நின்று எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் உடனே அஃபெக்ட் ஆவறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்காய்க்கு தான். அதுவும் இந்த பறவை காய்ச்சல்லாம் வரும்போது, அதிகப்படியா உடனே பாதிக்கப்பட்டு இறக்கறது அப்படிங்கிறது காக்காய்க்கு தான். ஸோ காக்கா தான் பார்த்தீங்கன்னா, இந்த பறவைக்கெல்லாம் வரக்கூடிய அந்த பாதிப்ப முதல்ல நின்னு ஒரு பம்பர் மாரி எப்பவுமே பாதிக்கப்படுறது. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்க விஷயம். இந்த வாட்டி இத பத்தி நம்மளுக்கு படிக்கிறது மூலியமா ஓகே காக்காங்களுக்கு இது இது மாரி நடந்து 1500 காக்கா கிட்ட வரைக்கும் இப்போ ரிப்போர்ட் பண்ணப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 காக்கா 2 நாட்கள்லயே டக்கு டக்கு டக்குன்னு இறந்து விழுது. ஸோ இந்த பறவை காய்ச்சல் ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உடனே நம்மளுக்கு செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு அது எந்த மாரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல் கேள்வியா இருக்கும். டு பி வெரி ஹானஸ்ட் நெறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ற மாரி இந்த ரூமர்ல இருக்கிறது என்னன்னா, பறவை காய்ச்சல் உடனே நம்மளுக்கு தொற்றிக்கொள்ளும்னு சொல்லிட்டு, அதற்கான சான்ஸ் டைரக்ட்டாவே நம்மளுக்கு இந்த பறவை காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, தொற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த செத்துப்போன பறவை, அந்த பிணம் இருக்குல்ல, அத நம்ம டைரக்ட்டா தொட்டு டிஸ்போஸ் பண்றது. அதுகிட்ட ஏதோ ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிறது. இந்த கோழி சீக்கு அந்த கோழிகிட்ட ஏதோ ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிறது. கான்டாக்ட்னா ரொம்ப கிட்ட போறது, தொடுறது. இல்ல செத்து கிடந்தா அத எடுத்து நம்மளே டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறுங்கையால மூக்கெல்லாம் மூடாம நம்ம பார்த்தீங்கன்னா, அத பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில, டைரக்ட்டா நம்மளுக்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உடனே அப்படியே செத்து கிடக்குது, பக்கத்தில தாண்டி போறோம். இது காத்திலேயே பரவும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கோவிட் மாரி இது காத்திலேயே பரவக்கூடியது பறவை காய்ச்சலு. அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு மித்து தான். இந்த மாதிரி டைரக்ட் கான்டாக்ட் இருக்கப்போ நம்மளுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னா, உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிச்சிரும்.
ஃபீவர் இருக்கும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள்ல வந்துச்சு அப்படின்னா, நீங்க உடனே போய் செக் பண்ணி இந்த பறவை காய்ச்சல் மூலியமா உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க போய் வந்து பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்படி பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியோ, அதே மாரி வந்து மற்ற மிருகங்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் இந்த பறவைகளுக்கு அப்புறம் முதல்ல வந்து பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட நாய், பூனை, நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை உங்கள மட்டும் இல்லாம இந்த உங்க வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கும் வந்து அதோட பிஹேவியர்ல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க உடனே வெட் கிட்ட கூட்டு போயிட்டு பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில நம்மளுக்கு டக்குன்னு உதிக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அத முதல்ல சொல்லிடலாம். ஸோ ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் இந்த கார்பேஜ் இருக்குல்ல, நம்ம போடக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஒரே இடத்துல குழுமி குழுமி அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்க அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா? அது எந்த நமக்கு வாட்டர் பாடிஸே இல்ல. இருந்தாலும் மீதி இருக்கிறதுல அந்த இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த இடத்துல போயிட்டு இந்த டர்ட்லாம் கலெக்ட் ஆகுது அப்படின்னாலும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரீசனும் சொல்றாங்க. ஓவர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டீஸ். ரொம்ப அடர்த்தியா மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தவிர்க்கவே முடியாதது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீவேஜ் அதுக்கப்புறம் இந்த மாரி கார்பேஜ் குப்பைகள் கொட்டக்கூடிய கழிவுகள் அதிகமா வந்து சேரும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாரியான இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பறவை காய்ச்சல் உண்டாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நீங்க பறவை வளர்ப்பாளரா இருந்தனா, சில பேர் கிளி வளர்க்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல கோழிலாம் வந்து வச்சிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ரொம்ப வித்தியாசமான சில மேட்டர்லாம் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பறவைக்கும் அந்த காய்ச்சல் தொற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ கோழிலாம் ரொம்ப ஆக்டிவா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல உங்க வீட்ல இருக்க பறவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இது வந்து பார்த்தீங்கன்னா, பறவை காய்ச்சல் வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதால எழுந்து நடக்கவே முடியாது. ஒரே இடத்துலயே அப்படியே சில மாரி உட்காந்துரும். அப்படிங்கிற பட்சத்திலே உடனே செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, குறிப்பா பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டட் நெக் கழுத்தெல்லாம் ஒரு மாரி திரும்பி இருந்து, போஸ்டரே சரியில்ல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பறவைக்கும் இது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு வந்து எதா இந்த மாரி வந்து சிச்சுவேஷன் வருதுனாலே, "ஐய்யய்யோ! எத சாப்பிடலாம்? எத சாப்பிடக்கூடாது?" அப்படிங்கிற மாரியான கேள்விகள் ஏற்படும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டா வந்து சிக்கன் சாப்பிடலாம். முட்டை சாப்பிடலாம். எது வேணா டக்கு எது வேணா சாப்பிடலாங்க. நீங்க பறவை சம்மந்தப்பட்ட இவ்வளோ நாள் நீங்க உண்டுட்டு இருக்க இறைச்சிகள் எல்லாமே வந்து சாப்பிடலாம். பட் ஒரே ஒரு விஷயத்த வந்து தவிர்க்கிறது நல்லது. அண்டர் குக்டு மீட் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே அரைகுறையா வந்து செய்றாங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்ஸ்னா நான் சொல்றது ரோட்டோர கடைகள்ல மட்டும் நான் சொல்லல. நெறைய நீங்க உயர்தர உணவகங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரைகுறையா குக் பண்ற மீட் மூலியமா இது பரவறதுக்கான நெறையா வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியில நீங்க சந்தேகப்படும்படியா, இல்ல எந்த இடம் வந்து நல்லா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. இல்ல ஸ்டீரியோடைப் பண்ணி இந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துலயுமே உள்ள கிச்சன்ல எப்படி குக் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில வந்து ரொம்ப அண்டர் குக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மீட்ட வந்து சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது. இப்போ நெறைய பேர் பண்றதில்ல. இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில அதிகமா பண்ணிட்டுருந்தாங்க. பச்சை முட்டைய குடிக்கிறது. நான்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3, 4 நாட்டு முட்டைய அப்படியே உடைச்சு குடிச்சிட்டு போவேன். அந்த மாரி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இன்னும் ஒரு 2, 3 வாரத்துக்கு வந்து இத தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த மாரி தான் வந்து சில உணவுகள தவிர்க்கலாம். பட் மத்த உணவுகள்லாம் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இது எவ்வளோ நாள் தங்கும்? பொதுவா இந்த மாரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத எராடிகேட் பண்றது, நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி, அதுவே வந்துட்டு ஒரு ரவுண்ட முடிச்சுட்டு போறது அப்படிங்கிறதுக்கு 2லிருந்து 4 வாரங்கள் வரைக்கும் ஆகலாம். ஸோ இப்போ ஏற்பட்டிருக்க இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் தாண்டி, அதுவே நேச்சுரலா வந்து டிஸப்பியர் ஆவறதுக்கான டைம் அது எடுத்துக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் 1 மாசம். ஸோ இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த மாரி விஷயங்கள மட்டும் வந்து ஒரு கொஞ்சம் கூர்மையா வந்து பார்த்து, கொஞ்சம் அவேரா இருக்கிறது வந்து நல்லது. சில பேர் இருப்பாய்ங்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இத வச்சு அவங்க இஷ்டத்துக்கு பொருளைய கிளப்பி விட்டுருப்பாய்ங்க. இங்க இந்த கேமரா பின்னாடி நிக்கிற நபர் சொல்றாரு, பறவை எமோஜி கூட யூஸ் பண்ணக்கூடாதாம். இந்த மாரி ஆட்கள தான் வந்து பறவை காய்ச்சல் ஃபர்ஸ்ட்டு தாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சும்மா சொன்னேங்க. எல்லாருமே வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இறுதியா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்க வீட்டுக்கிட்ட நம்ம பார்த்த மாரி நீங்க பேர்ட் டெத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க ரொம்ப அன்யூசுவலா இருக்காது. எந்த பேர்டா இருந்தாலும் டெத்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டு அத கான்டாக்ட் பண்ணி நான் புதைக்கிறேன் அப்படின்லாம் நடவடிக்கைகள் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப சேஃபா அத வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அப்புறப்படுத்திருவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் தெரியும். அத எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிருவாங்க. ஸோ நம்பளே எந்த காரணத்த கொண்டுமே நம்மளோட பிரெமிசஸ் வீட்டு பக்கத்திலேயே விழுந்திருந்தாலும், எனக்கு அது தீங்கு வந்துரும்ன்ற பயந்து உடனே போயிட்டு நம்ம ஏதாவது கவர் கிவர போட்டுட்டு, மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு பண்றது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இன்ஃபெக்ஷன உடனே குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்ப்பரேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது மூலியமா, ஒண்ணு நல்ல விஷயம் அவங்க வந்து அத அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாம, எங்கெங்கெல்லாம் இந்த மாரி நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்து, இந்த பரவல் நடவடிக்கைக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ரிகாஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் நம்ப இத கண்ல பார்க்குறப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணணும். குறிப்பா வந்து பறவைகள வச்சு யாரெல்லாம் வந்து இப்போ இந்த பண்ணை மாரி தொழில்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியும். ஏன்னா ஒரு தொழில் பண்ணும்போதே வந்து சீக்கு வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம டே டு டே லைஃப்ல இத பார்க்குறப்போ வந்து டக்குன்னு தெரியாம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது மூலியமா, நம்மளுக்கு அந்த பரவுறது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணா போயிரும்ன்றதுனால தான் நம்ப அத வந்து ஒரு சரத்த எடுத்து கார்ப்பரேஷன் கிட்ட
ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே சேஃபாக இருங்க, மித்ஸை நம்பாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ உண்மை தகவல்கள் வந்து தேடி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. நன்றி.